இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தில் இன்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். மிக முக்கியமாக இந்த சந்திப்பின் பொழுது நாங்கள் முன்வைத்த விடயங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமான நிலப்பாடை மிக தெளிவாக நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்திலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கோரிக்கை. அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தை பற்றி நாங்கள் முன்வைத்திருந்தோம். கடந்த காலத்திலே இந்த சாட்சியங்கள் சேகரிப்பு செய்யப்பட்டது. இந்த சேகரிக்கப்பட்ட சாட்சியங்களை வைத்து தகுந்த நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கிறது, அதாவது இந்த ஐநா மனித பேர் ஊடாக எடுக்கிற விடயத்திலே அமெரிக்காவுடைய பூர்ணமான ஆதரவு இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தினோம். எமது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் முக்கியமாக காணி விடயம் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டது. இந்த காணி விடயம் என்று கூறுகின்ற போது முக்கியமாக எமது பிரதேசத்தில், அதாவது குறிப்பாக இந்த மாகாண சபை அதிகாரங்களில் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட்டாலும் கூட அந்த காணி அதிகாரங்கள் எங்களுக்கு முறையாக கையளிக்கப்படவில்லை என்ற விடயம் பேசப்பட்டதோடு மட்டுமல்லாமல் போலீஸ் அதிகாரம் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலை, நிதி அதிகாரங்களை கையாள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது என்ற விடயங்களும் சொல்லப்பட்டன. இந்த தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமாக எமது இளைஞர்கள் படுகின்ற கஷ்டங்களை பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதன்போது இங்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் நாட்டை விட்டு வெளியேறி போகின்ற ஒரு அவல நிலையை பற்றி கூறினோம். அதன்போது அவர்களும் அதற்கு செவிமடுத்ததோடு மட்டுமல்லாமல் தங்களால் ஒரு குறிப்பிட்ட உதவிகளை மாத்திரம்தான் செய்ய முடியும். ஏனைய உதவிகள் விடயத்தில் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து முதலீடுகளை செய்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்ற விடயம் சொல்லப்பட்டது.